சசேத் செயலி. இப்போ இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் ஏற்படுது இல்லையா, வெள்ளம் ஏற்படுது, நிலச்சரிவு இருக்கு, ஆழிப்பேரலை, அடுத்து காட்டுத்தீ ஏற்படுது, பனிச்சரிவு, புயல், மின்னல், இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் ஏற்படுது இல்லையா. ஸோ அது தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது, எந்த இடம் இந்த இயற்கை பேரிடர்னால அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, எந்த டைம்ல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இப்போ உங்க இடத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக தான் இந்த சசேத் செயலியை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமானது உருவாக்கியிருக்கு. இது மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையுமே வழங்கும் பேரிடர் காலங்களில் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூன் 5ஆம் தேதி, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தாயின் பெயரில் மரம் நடும் அப்படிங்கிற மரம் நடும் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அனைவருமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய தாயின் பேரில் ஒரு மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க போன வருஷம் ஜூன் 5ஆம் தேதி. இப்போ இந்த வருஷம் ஜூன் 5ஆம் தேதி ஆனிச்சுன்னா ஒரு வருஷமானது நிறைவடையுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ்ல 140 கோடிக்கும் மேற்பட்ட மரங்களானது நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பிரம்மா, அதாவது மியான்மர்ல ரீசனாக பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமானது ஏற்பட்டது. ஸோ அதில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நம்ம இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.